அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரி மற்றும் இன்று என்னுடன் இருக்கின்றது நமது நிக்கில் ப்ரோ மற்றும் ஆகாஷ் வான்ஸ்டீன் அவர்கள். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்ல வணக்கம் சௌக்கியம். ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எந்த எபிசோட் பண்ண போறோம்னு நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். பல நாள் பகையாளிகள், பல நாள் ஒற்றர்கள், பல நாள் எதிரிகள். மேன்செஸ்டர் யுனைடெட் மேன்செஸ்டர் யுனைடெடோட ப்ரீவியூவில் தான் நம்ம இருக்கோம். இந்த மேட்ச் வீக்கெண்ட் இல்லாமல் முக்கால்வாசி இப்போ வீக்கெண்டில் இல்லாமல் தேர்ஸ்டே நைட், எங்களோட வெனஸ்டே நைட்டு, தேர்ஸ்டே மார்னிங் எங்கள் டைமு. மற்ற டைமில் வெனஸ்டே நைட் நினைக்கிறேன். இந்த ஒரு மிட் வீக்கில் வருது. அதுவும் as யூஷுவல் எமிரேட்ஸ் ஸ்டேடியம் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ எமிரேட்ஸ் ஸ்டேடியம் ஆரம்பிக்குது. டஃப்பான மேட்ச், அதே சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். நிறைய விஷயம் பேசலாம். பட் அதுக்கு முன்னால் மக்களே, உங்கள் வட லண்டன் ஆதரவுகளை கொடுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்சனல் மக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோர்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சிறப்பான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்புகிறோம். ஏன்னா புதுசாக 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இதே மாதிரி நான் திருப்பியும் போன வீடியோவில் சொன்னேன், 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இதே மாதிரி 18 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான், ஆகாஷ், நிக்கில் வேலையை விட்டு டெய்லி உங்களுக்காக ஒரு பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ without going mean without going with delay, I would like to ask the first thoughts of this match. First, நம்மளது நிக்கில் ப்ரோ, சொல்லுங்க. What is your first thoughts? ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தோணுது. அவங்க லைக் அமோரிம் கொஞ்சம் ஃபியர்லெஸ் மேனேஜர். ஸோ அந்த ப்ரெஷிங் வைஸ் அவன் நிறைய எப்படி சொல்றது, ரொம்ப டைனமிக்கா ட்ரை பண்ணுவான், அதெல்லாம் தெரியும். பட் திங் இஸ், நம்ம கொஞ்சம் ரொம்ப வே அஹேடா இருக்கும் அவங்களோட. ப்ளஸ் நம்ம ஹோம் வேற. ஸோ அவங்க நிறைய ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி நம்ம அதை ஈஸியா வெளில ஸோ ம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குமோ, ஃபுட்பால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமோ இந்த கேம். ஏன்னா ரொம்ப பின்னாடியே உட்காந்துருந்தாங்கன்னா நமக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டஃபா இருக்கும். அவங்களும் நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க ப்ரெஸ் நம்மளால பீட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். சோ அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் மேட்ச் அப்படின்னு தோணுது. மற்றபடி அவங்க சைட்ல இருந்து ரொம்ப பெருசா எதிர்பார்க்கல, பட் தேல் பி ஃபியர்லெஸ் தோணுது. அடேங்கப்பா, ஆமா. you will be fearless. ஏன்னா அந்த மாதிரியான இல்ல இல்ல ஃபியர்லெஸ் இன் சென்ஸ், எப்படி சொல்றது, பிரஷிங் வைஸ் அவன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டான் அமோரி, இந்த மாதிரி கொஞ்சம் கேம்ஸ்லாம் நாங்க இப்படிதான் ஆடுவோம், இப்படி வாங்கி அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நாங்க இப்படிதான் ஆடுவோம். ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்றேன், ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே அட்லீஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்றேன். என்னால முடிஞ்ச இமீடியட் ஃபிக்ஸ் என்னது, ஐ கேன் ஜஸ்ட் பிரிங் சம்திங், ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே கொண்டு வரலாம் அப்படின்னா. ஏன்னா 10 ஆகிட்ட சுத்தமா கிடையாது. ம். ஸோ நான் இதை கொண்டு வரேன், இதனால நிறைய லைக் கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படிதான் சொல்லியிருந்தானு. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அவங்கள்ட்ட ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே இருக்கும். இதே நாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே விளாண்டு 8 கேம் தோத்ததெல்லாம் அப்போலாம் பூந்துருவாங்க. ஓ, என்ன தோத்துட்டீங்க அப்படின்னு. இன்னைக்கு அவங்க ஒரு ரீபீல் இருக்கும்போது நம்மளாம் அமைதியாக இருக்கணுமா? நியாயமே இல்லை தானே? பட் பரவாயில்ல, நீங்கள் சொன்ன விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். ஆகாஷ் நல்லா சொல்கிறாப்புல. நீ தான் நல்லா சொல்லுவ, கரைச்சி குடிச்சிருக்க யுனைடெட் பற்றி. டென்ஹாக் அண்ட் அமோரிம் இந்த டிஃப்ரென்சஸ் பற்றி நீ கொஞ்சம் பேசணும். அவங்க டெக்டிக்கல், அதாவது டென்ஹாக் டெக்டிக் இல்லை, பட் ஸ்டில் அவங்க 2 பேரோட டெக்டிக்கல் பற்றி நீ பேசணும். அண்ட் அமோரிமோட டெக்டிக்ஸ் யார் மாதிரி, ஆக்சுவலி எந்த மேனேஜரோட ரெஃபரன்ஸ் நீ சொல்லு. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் தாட் சொல்லுங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அது எப்படி சொல்லலாம்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் மேனேஜர்ஸ் டு பிளே அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரூபன் அமோரிம். ஸ்போர்ட்டிங் கேம்ஸ்லாம் ஒரு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 மேட்ச் பார்த்துருப்பேன் லைவா. ஏதோ ஒரு தேடி கஷ்டப்பட்டு, ம். எப்படி சொல்றது, ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ம். ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் தான். அதாவது பெப்பு ஃபேன் அளவுக்கு கிடையாது. நான் பெப்பு ஒரு ஐடல் மாதிரி வச்சிருந்தாலும், இவன் ஒரு ஒரு மாதிரி ம். அந்த லெவல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாமே. அவன் ஒரு நல்ல, அதாவது அந்த ஸ்டேஜ்ல அவன் ஒரு பிளேயரா இருந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது ஒரு ஒரு மொக்க டீமா ஒரு லீக் ஜெயிக்க வச்சிருக்கான். ஸ்போர்ட்டிங்க சொல்ல, இந்த முன்னாடி இருந்த டீம் நினைக்கிறேன், என்ன டீம் ஞாபகம் இல்லை, பட் சம்திங். அதுக்கப்புறம் இங்க ஸ்போர்ட்டிங் எடுத்து, ஸ்போர்ட்டிங் 20 இயர்ஸா லீக் ஜெயிக்காத டீமை லீக் ஜெயிக்க வச்சாங்க.
ஆ. அதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணது வந்து யுனைடெட். ஸோ இந்த ஆ. மாதிரி யுனைடெட் இது சீரியல் வின்னர்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் மேனேஜர்ஸ், பொட்டன்ஷியல் மேனேஜர்ஸ் ஜாயின் பண்ணி எந்த அளவுக்கு வீணா போயிருக்கானுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் ஒர்க் அவுட் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ மேனேஜர். பட் கிளப்பா வந்து நமக்கு நம்ம இப்போ சைட்ல இருந்து சொல்லணும்னா வந்து ஏதோ ஏதோ ஒரு சைட்ல வந்து செஸ் காயின் நடத்துற மாதிரி ஏதோ ஒரு சொதப்பலாம்னா அவனும் வந்து பலிகேட் ஆயிடுவான். ம். ஸோ இது வந்து இனிஷியல் தாட்ஸ். டென்னாக்குலாம் கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. டென்னாக்கெல்லாம் வந்து அவனால லிஸ்ட்லேயே எடுத்துக்காதீங்க, ஓகேவா? அவன்லாம் வந்து ஒரு மேனேஜரே கிடையாது. ம். அவனால வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சும்மா வந்து சமாளிக்க தான் தெரியும் இல்லையா? வந்து ஒரு 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 ப்ரெஸ்ஸை வந்து ஒரு நீட்டா மொக்க டீம் கூட கூட ஒரு ப்ரெஸ்ஸை வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு ஒரு டீமை வந்து அவனை கோச் பண்ண தெரியாத ஒரு மேனேஜர் அவன். ம். ஸோ வந்து அவனெல்லாம் வந்து அமோரியம் கூடலாம் அவனெல்லாம் ஓலையை கூட கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால அந்த அளவுக்கு மொக்க மேனேஜரு. ஸோ கஷ்டமா தான் இருக்கும் இந்த கேமு. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இனிஷியலா ஒரு 20 மினிட்ஸ் போட்டு அமுக்கிட்டோம்னா வந்து ஆஹ், அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிக்கில் சொன்ன மாதிரி they'll be fearless. ஏன்னா வந்து ஒரு 4-0 They வின். have nothing to lose. they have They nothing have to lose. nothing to அதே lose. மாதிரி they have nothing to lose ஒன்று. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒரு சிஸ்டம் வந்து. ப்ளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன் மிட்ஃபீல்டு கொஞ்சம் தாண்டிட்டோம்னா ஓப்பன் ஆகிடும் பின்னாடி, டப்புன்னு ஓப்பன் பண்ணிடலாம். பட் ஆனா வந்து ட்ரை அவுட் அவங்க மாதிரி பின்னாடி உட்கார மாட்டாங்க. ஸோ தேல் அட்லீஸ்ட் ட்ரை. ஓகே, இது நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது மாதிரி கம் அவுட். மற்றபடி வந்து சொன்னோம்னா வந்து அவங்க இன்ஜுரி கிட்ட தான், ஐ மீன் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஸ்டில் இட் பி a குட் கேம். எனக்கு தெரிஞ்சு அட் எண்ட் வில் கெட் இட் கம்ஃபர்டபுள் நினைக்கிறேன். அது அன்லெஸ் நம்ம எதுவும் சொதப்பாம இருக்கணும். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் கேம் தான். அதாவது ரொம்ப ஒரு பில்டப் கொடுக்குற அளவுக்கு இல்லை. பட் அஸ் அ மேனேஜர் அவன் நல்ல மேனேஜர், நல்ல ஒரு ஃபைட் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி அ கம்ஃபர்டபுள் வின் அட் த எண்ட். பட் டாக்டிக்கலா பேசணும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அவங்க பேக் த்ரீ சிஸ்டம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிஸ்டம் தான். ஸோ ஒரு மாதிரி அவங்களே வந்து ஏதோ ஆக்சுவலா ரூபன் அமோரிம் மான்செஸ்டரோட ஃபுல் கேம் எல்லாம் பார்க்கவே இல்லை. பட் நான் ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ விங் பேக் லைக் விங்கர்ஸே விங் பேக் ரோல்ல ஆட வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணிருந்த மாதிரி பார்த்தேன். ஸோ மோர் லைக் அமட் அண்ட் லெஃப்ட்ல யார் ஆடுறாங்களோ டாலோ. ஸோ மோர் டுவர்ட்ஸ் விங் பேக்ஸ் மாதிரி ஆடுற மாதிரி அதுதான் அவன் ஸ்போர்ட்டிங்ல பண்ணிட்டு இருந்தான். அதுதான் இங்கேயும் பண்ற மாதிரி. ஸ்போர்ட்டிங்ல வந்து ஸ்போர்ட்டிங்ல 2 ட்ரெடிஷனல் விங் பேக்ஸ் இருப்பாங்க. இங்க வந்து அமாட் அது மாதிரி ஒரு மாதிரி அட்டாக் பண்ற டிஃபெண்ட் பண்றப்போ 5 டிஃபெண்ட் பண்றப்போ 5 நம்ம அட்டாக் பண்றப்போ 4 தான் போறாங்க. அது வந்து ஒரு மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங் இதுதான். அது வந்து பெட்ரோ ஸ்போர்ட்டிங்ல இருந்தப்போ அந்த பெட்ரோ கொன்சால்வெஸும் இவனும் இருப்பான். நான் ஒருத்தன் சம்மன் ரைட் ஹேண்ட் சைட்ல, அப்புறம் விக்டர் கைக்கோரஸ் நினைக்கிறேன். அப்புறம் ரைட் விங் பேக் லெஃப்ட் விங் பேக் 2 பேருமே அட்டாக்கிங் ஃபுல் பேக்ஸ் தான். ஒரு மாதிரி பெட்ரோ போறோம் அங்க இருந்தப்போ நல்லா யூஸ் பண்ணா. இங்க அப்படி யூஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு மேபி ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாட் வந்து யூஸ் பண்ணுவானா அப்படின்னு தெரியல. பட் ஏன்னா ப்ரூனோ மவுண்ட்டை வந்து கண்டிப்பா ஏனோ ஒருத்தன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். 2 பேரும் ஒரே ப்ரொஃபைல். எனக்கு தெரிஞ்சு லாங் டேர்ம் மவுண்ட்டை யூஸ் பண்றதுதான் வந்து நல்லது. ப்ரூனோ எல்லாம் உட்கார வச்சுட்டு மவுண்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங்க்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் டாக்டிக்கலா பேசுறப்ப பேசுவோம். அதுதான் இனிஷியல் தாட்ஸ். ஓகே, சரி. நீங்க சொல்லுங்க ஹரி ப்ரோ. நாங்க ரொம்ப பெருமையா கொஞ்சம் பேசிட்டோம் 2 பேரும். நீங்க வேணா உங்க பங்குக்கு. இல்ல அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு எப்படின்னா யுனைடெட் வந்து எந்த ஒரு ஃபார்ம்ல இருந்தாலும் நம்ம கூட விளாடும் போது மட்டும் தான் ஒரு பீக் ஃபார்ம்ல இருப்பாங்க. அதான் கொஞ்சம் சரியான காண்டாகும் எனக்கு. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ வந்து வாட் எவர் இஸ் இட், நம்மளோட ப்ராசஸ் வேறு, நம்மளோட லெவல் வேறு. இந்த யுனைடெட் டீம் கிட்டலாம் மொக்கா வாங்கிட்டு இருந்தோம்னா சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப அவமானம். நாளைக்கெலாம் வந்து மினிமம் ஒரு 2 கோல்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணணும். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு 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 அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஐ ஐ வில் பி வெரி அஷேம்ட் ஆஃப் மை டீம். நான் வந்து ரொம்ப ஓனஸாக சொல்லிடுறேன். சரி நிக்கில் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். டாக்டிக்கல் எவல்யூஷன் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி பேசுவோம். நம்மளோட டாக்டிக்கல் எவல்யூஷன் வெஸ்டாமை போட்டு பொழந்து கட்டணும். அப்பயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. பட் ஓவராலாக நம்ம எப்படி வந்து விளாடுவோம், நம்மளோட கேம் பிளே என்னது, அண்ட் அதை பற்றி நீங்கள் பேசுங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து ஆல்வேஸ் வந்து இந்த விங் பேக்ஸ் இந்த மாதிரி வச்சு டீமோட ஆடுறவங்களாம் நம்ம வந்து டோட்டல் டாமினேஷன் பண்ணணும்.
ம் எப்பவுமே நான் கவனிச்சிருக்கேன் என்னன்னா ரொம்ப ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க நம்ம ஃபுல் பேக்ஸ்க்கு. ம் சாக்கா ஆல்ரெடி அவங்கள பிரஸ் பண்ணுவோம். அந்த அந்த ஃபுல் பேக்ஸ் பிரஸ் பண்றதை விட நம்ம அவங்க ஃபுல் பேக்ஸ் பிரஸ் பண்றது வந்து செம்ம இதுவா இருக்கும். சோ ம் வந்து எப்பவுமே இந்த 3 at the பேக் ரொம்ப இந்த ஃபுல் பேக்ஸ்ல வச்சு ம். ஆடுறவங்க நம்ம வந்து ரொம்ப ஓவரா டாமினேட் ஆமா பண்றதை நான் கவனிச்சிருக்கேன் பாஸ்ட் 2 ம் சீசன்ஸ் 2.5 கரெக்ட் சீசன்ஸ்ல. கரெக்ட் ஃபேக்ட் அதுதான். ம் சோ அர்டெட்டாவும் வந்து சரி நம்ம ரொம்ப பெப்பும் சரி ஒரு ஆ ஆர்சனல் சிட்டி கூட ஆடுறப்போ ம் பேக் ட்ரூ. ஃபைவ் சிஸ்டம் ஆடுறோம்னா அது பிளானோட ஆடணும், இல்லாட்டி காணாம எஸ் போயிடுவாங்க. ஸோ எஸ் அதோட நம்ம வந்து எப்பவுமே ஆக்சுவலி லாஸ்ட் 2 சீசன் எனக்கு கவனிச்சிருக்கேன் நம்மளே ஒரு பேக் சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கோங்கிறதுனால பிளேயர்ஸ் ஆர் வெரி வெரி வெல் கேப்பபிள் ஆஃப் pressing. ம் இந்த மாதிரி பிரஸிங் நீ எவ்வளவுனா நீ விங் பேக்ஸ் எல்லாம் வச்சு ஆடி நாங்க பிரஸ் பண்ணி எடுத்து போனோம். ஒன்லி ஒன் என்னன்னா நம்ம ஓவர் ஃப்ரீடம் எடுத்து பிரஸ் பண்ணும்போது அவங்க வந்து அந்த லைட்டா ஒரு காம்பினேஷன் போட்டு ப்ரூனோ ஒரு பின்னாடி பாஸ் போட்டோம்னா ரன் இன் பிஹைண்ட்ல ம் அது ஒரே ஒரு டார்ச்சர் மட்டும் தான் தவிர எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆன் தி பால் நம்ம சும்மா அப்படி ஒரு மிட் பிளாக் போட்டு உட்காந்துட்டே இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ பின்னாடி ரன் எடுத்துக்கோ நம்ம ஐலண்ட் எடுப்போம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ம் அதோடி அவங்க ஆன் தி பால்ல ப்ராப்ளம் கிடையாது. பிளஸ் நம்ம தான் நிறைய பால் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ம் கன்ஃபார்ம் இந்த மேட்ச்ல வந்து நிறைய அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம வெளில வந்துரும். ஸோ இந்த கேம்ல வந்து ஆக்சுவலி மெரினோ ரைஸ் அப்படி இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இப்ப எப்படி ஆட போறாங்கன்றது தெரியல. மறுபடியும் ரைஸ் அட் தி 8, ஜோர்ஜினியோ அட் 6 இல்ல அந்த மாதிரி தான் ஆட போறாங்களா இல்ல பார்ட்டி இஸ் அவைலபிள் பார்ட்டி ரைஸ் ஆடுவாங்களா இல்ல ம் எப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி கேம்ஸ்ல மெரினோ ரொம்ப டெக்னீஷியன்ஸா இருந்தாங்க. ஆன் தி பால்ல ரொம்ப ஈஸியா இருந்தாங்கன்னா இந்த ஒரு கப்பல் ஆஃப் சீசன்ஸ் பேக் நம்ம ஸ்பர்ஸுக்கு போனோம். சும்மாவே ஆடிட்டு இருந்தோம் பாலை வச்சுட்டு ஒரு 2-0 லாங் ஷாட் அடிப்பானே ஓடிக்கும் ம் இதுல நான் இதுல ஒயிட் ஹார்ட் லைன் அந்த மாதிரி ஜின்சங்கோ சும்மா பாஸ் பண்ணே இருப்பான். சும்மா ஜாக்கா பால் 2 பேரும் 1-2 ஆடுவாங்க. சோ ம் இந்த மாதிரி மெரினோ காலிஃபியோரி டிம்பர் இவங்கலாம் இருந்தாங்கன்னா ஆன் தி பால் டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம டீம்ல அவங்க கம்பேர் பண்றதோட. சோ ம் ஈஸியா ஆடிட்டு போயிடும் கேம் ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும். பட் சேம் சென்ஸ் அதான் அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஒரு நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அவங்கள்ட்ட. இந்த ஆஃப் தி பால் பத்திலாம் அவ்வளவு பெருசா தெரியல. செகண்ட் பால்லாம் வின் பண்ணுவாங்களான்னு சுத்தமா ஐடியா கிடையாது. கன்ஃபார்ம் வின் பண்றதுக்குலாம் அங்க ஆள் கிடையாது. ஸோ நம்ம வந்து செகண்ட் பால்ல கொஞ்சம் ரொம்ப இது பிளஸ் ஸ்ப்ரெஸ்லாம் நிறைய ஈஸியா பீட்டபிள் ஆன நிறைய பிளேயர்ஸ் வச்சிருக்கும். ஸோ எப்படி அவன் ஸ்டார்டிங் லைனை பில்ட் பண்றான்ற பொறுத்து தான். இல்ல மெரினோ இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட், பார்ட்டி இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட் அண்ட் டெக்லன் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட் அப்படின்னா டெக்லன் அண்ட் மெரினோ ஓடிகார்ட் இஸ் ஆல்சோ ஃபைன். ம் இல்ல ஸோ நான் இது அப்படிதான் இப்படியும் சொல்ல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருமே ஃபிட்னா இந்த கேமுக்கு டெக்லன், மெரினோ அண்ட் ஒடிகார்ட். மெரினோ என்ன பண்றாங்கிறத நான் இன்னும் பார்க்கணும், எனக்கு இன்னுமே பெருசா தெரியல. பட் பட் 2-3 மேட்ச் ஐ திங்க் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ சரி அதனால வந்து இவங்க மாதிரி 1-2 ஆடி கலிஃபியோரி உள்ள வெளில இவ்வளவு டைனமிக்ஸ் தான் ப்ரொவைட் பண்றோம். பிளஸ் ட்ரோசார்ட் இந்த கேமுக்கு ஆடவே கூடாது அது ஒன்று கன்ஃபார்ம். மார்டினெல்லி தான். ஆமா ஆமா ட்ரோசார்டுக்கு இந்த மார்டினெல்லி கேம்ல வேலையே கிடையாது. மார்டினெல்லி எஸ் மார்டினெல்லி பின்னாடி ஓட ஓட அங்க கதறுவாங்க. 2 பேர் கதறுவாங்க. ஒன்னு அமடு இன்னொன்னு வந்து அந்த ரைட் சென்டர் பேக் யாரும் ஆடுறாங்க மசூர்வாய் தான் ஆடுவோம். அதை பத்தி நான் ஒரு மதுராய். நிமிஷம் ஷேர் பண்ணுவோமா? ஒரு ம் நிமிஷம். சொல்லுப்பா டெக்னிக்கல் பத்தி டெஃபினெட்லி பேசுப்பா ஆகாஷ். ஐ திங்க் ஹரி ப்ரோ நீங்க ஏதோ யா ஓகே லவ் ஓகே ஏதாவது ஷேர் பண்றீங்களா? ம் யா ஆமா ஓகேவா தெரியுதா? வெயிட் செகண்ட். ஆ யா ஓகே சூப்பர்ப்பா. ஓகேவா ஆ ஓகே. இது வந்து ம் உங்களுக்கு ஆன் த பால் இன் பொசிஷன் வச்சுக்கலாமே. ம் இப்போ சவுண்ட் நம்ம அவ்வளவுதான். ஸோ ஒண்ணுமே இல்லை. ஹாய்லண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ஐ திங்க் நிக்கில் சொன்ன மாதிரி இது இப்படி போலாம். எனக்கு தெரிஞ்சு மெரினோ ஆனாலும் சரி, ரைஸ் ஆனாலும் இங்க ஆனாலும் சரி, ம் ஐ திங்க் இன் பொசிஷன் வந்து இப்படிதான் இருக்கும். ப்ராபப்ளி லுக்ஷா சசாக்காவை அண்ட் டெவலப் டெலோ பண்ணுவாங்க. நம்ம டெவலப் பண்ணுவாங்க. ம் ஸோ ஐ திங்க் உகார்டே வெர்சஸ் ஓடிகார்டு வந்து இது வந்து ஜாலி தான். ஓடிகார்டுக்கு ஒண்ணுமே இல்லை, மிஸ் ஜாலியா மேட்ச் அடிச்சு மீம் போயிடும். பாத்திருக்கீங்களா ட்விட்டர்ல? மிஸ் மேட்ச் அப்படின்னுவாங்களே ஆ ஆமா மிஸ் அந்த மேட்ச் அது அந்த மாதிரி மாதிரி தான். இட்ஸ் ஆமா இட்ஸ் மிஸ் மேட்ச் மாதிரி இருக்கும் உகார்டே. ஆமா கரெக்ட். அதே மாதிரி வந்து ராஷ்ஃபோர்ட் வந்து பிரஸ் பண்ண மாட்டான். ஸோ டிம்பர் வில் ஹேவ் தட் ஃப்ரீ ரோல். ம் அப்புறம் ஹவர்ட்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஏன்னா மார்டினெல்லி நம்ம என்னதான் கதறி திட்டினாலும் வந்து அவனோட பேஸ் இதை பீட் பண்றதுக்கு, டிரான்சிஷனல் த்ரெட் அண்ட் ம் பேஸ் வந்து பீட் பண்றதுக்கு இவனுக்கு 2 பேருமே வேணும். ம் அண்ட் ப்ரூனோவுமே வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுவான். 2 டைம் பால் மிஸ் பண்ணோம்னா ட்ரிகர் ஆயிடுவான். ம் அதனால அவனும் வந்து பெருசா ஒன்னும் வந்து இப்படி டிஃபெண்ட் பண்ணுவானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ம் இந்த இடத்துல காலிஃபியோரி, இந்த இடத்துல மார்டினெல்லி, அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆன் த பால் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. இது ம் மட்டும் ம் வந்து ரொட்டேட் பண்ணி பண்ணா போற. மெரினோ போ இங்க, காலிஃபியோரி இங்க, அவ்வளவுதான். டிபெண்ட்ஸ். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு ஆன் த பால் அவ்வளவுதான். ஸோ நிக்கில் வேற ஏதாவது சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சு இல்ல அவ்வளவுதான். யுனைடெடோட எனக்கு த்ரெட் இல்ல. பத்தி பேசுங்க.
யுனைடெட் த்ரெட் யுனைடெடுக்கு எப்படி பில்டப் பண்ணுவாங்க, அவங்களோட பில்டப் எப்படி இருக்குன்றதுலாம் எனக்கு ஆக்சுவலி அவங்களோட ஆஃப் தி பால் பத்தி எனக்கு பெருசா எதுவும் எனக்கு தியரிஸும் கிடையாது. அவங்க எப்படி ஆமா ஆஃப் தி பால் வச்சிருக்காங்க, ஏன்னா இல்ல பிகாஸ் தே ஆஃப் த டோன்ட் பால் ஹேவ் எனி ஆஃப் தி பால் வின்னர்ஸ். ஆஃப் த பால் வந்து தே ஆர் நாட் குட் இனஃப். அது அதாவது நம்ம பார்த்து ஆர்சனல் பார்த்ததுனால நான் சொல்றேன். அவங்க ஸ்டில் வந்து தே ஆர் நாட், அதாவது இன்னுமே வந்து இப்பதான் போட்டிருக்காங்க, இது டேக் சம் டைம். பட் என்னன்னா ஒரே இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா வந்து கண்டிப்பா இது ரெண்டு பேருமே வந்து ஃபுல் பேக்ஸ், இந்த ஒயிட் சென்டர் பேக்ஸ் மாதிரி ஆடுவாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேருமே தே கேன் டெலிவர் இன் டு த பாக்ஸ். ஓகேங்களா? இப்ப இந்த ஆனா பாக்ஸ் எனக்கு என்ன டெலிவர் ப்ராப்ளம்னா, பண்றது ஒரு இதுனா ஹவர்ஸ்லாம் டார்ச்சர் பண்றவனே டெலிட்டு மசுருவாய நினைச்சாலே ஆமா அது வந்து டார்ச்சர் பண்ணிட்டு டார்ச்சர் அதான் சொல்றேன். நார்மலாவே. ஒண்ணு காஷ்மீரை ரிஸ்க் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டான்னா பாலை லூஸ் பண்ணா டிலீட் காலி ஆயிருவான். ஒண்ணு முடிஞ்சு இவன் கூட டெலிட்லாம். கூட இங்கேயே இருக்கணும், இந்த கூட வந்து இப்படியே இருக்கணும், இல்லைன்னா காஷ்மீரா கூட இருக்கணும். சோ எப்படி இருந்தாலும் இவன் கூட ரெண்டு பேர் இருந்துதான் ஆகணும் பாலை வின் பண்றதுக்கு. ஆக்சுவலி ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கொஞ்சம் வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு ஹாலாண்டோட இது சொல்லலாம், ரொம்ப டார்ச்சர் பண்றான். அந்த சென்டர் பேக்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, கொனாட்டே அப்படி அந்த போன சீசன் டார்ச்சர் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு நார்மலாவே இருக்க விடாம டிலேட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் போச்சுன்னா தலைவனால ஒரு 10 மீட்டர் கூட ஓட முடியாது. சோ அது ஒரே ஒரு மேட்டர் தான். அங்க ஈஸியா வந்து டிரான்சிஷனா நம்ம அடிக்கலாம். நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அவங்க ஏதாவது பண்றா நீ பால்லன்னு சொன்னா கூட அடுத்த டிரான்சிஷன்ல நம்ம கோல் பண்ணிட்டு கிரியேட் பண்ணலாம். கரெக்ட் அதேதான். சோ இது வந்து என்னன்னா என்னோட ஆஸ்பெக்ட் என்னன்னா ஜஸ்ட் நிக்கில் அப்ப சொன்னா நினைக்கிறேன், ப்ரூனோ டு ராஷ்ஃபோர்ட் அந்த ஒரு டிரான்சிஷன் ஒரு பிரஸ் பண்ணி டப்புன்னு உள்ள வந்த அது ஒரு அதை மட்டும் வந்து டாக்டிக்கல் ஃபவுலோ இல்லாட்டி ஏதாவது பண்ணிடணும். பிளஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லூக்ஷா இங்க இந்த கார்னர்ல இருந்து இந்த மசுராய் இந்த ரெண்டு டெலிவரிஸ் இருக்கக்கூடாது டுவர்ட்ஸ் ராஷ்ஃபோர்ட் அண்ட் ஹாய்லண்ட். அவ்வளவுதான், இந்த ரெண்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மத்தபடி ஒண்ணும் இல்ல. உகார்டே காஷ்மீர்ல இந்த ஒரு 5 மீட்டர் பால் கூட ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க, பாஸ் கூட ஒழுங்கா நடக்காது. ஸோ அதனால வந்து அது பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை, அதாவது ரொம்ப பேசுற அளவுக்குன்னு இல்லை, பட் தேர் அதாவது டாக்டிக்கலா கொஞ்சம் தே கேன் ஷோ ஓகே இதுதான் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா லிசாண்ட்ரோ ஆடின்னு தான் இன்னும் ரிஸ்காக தான் இருந்திருக்கும், ஏன்னா வந்து இன்னும் டெக்னிக்கலா இருந்திருப்பான். லூக்ஷா வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணனா கொஞ்சம் அமுக்கிடலாம் அவனை. ஸோ லிசாண்ட்ரோ வந்து கொஞ்சம் வந்து மோர் எக்ஸ்பிரசிவ் ஆன் தி பால், அவங்க சுவிட்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவான், யாராவது ஃப்ரீயா இருந்தா ஃப்ரீ மேன் பார்ப்பான். பட் லூக் ஷாட் எல்லாம் வந்து அவ்வளவு வந்து இதெல்லாம் லூக்ஷா ரெண்டு ட்ரிபிள் பண்ணிட்டு இது வரைக்கும் வருவான், அதுக்கப்புறம் பார்ப்பான். இப்ப லிசாண்ட்ரோ இருந்தான்னா இங்க இருந்து ஒரு சொருகு டாலோட் இந்த ரன் கூட எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த பார்ட்ஸ் வந்து லூக்ஷானால பண்ண முடியாதுன்னா லிசாண்ட்ரோ அளவுக்கு எஃபிஷியன்டா பண்ண முடியாது. ஆனா இந்த சைடு மசுருவாயினால பண்ண முடியாது இந்த பாஸ். சோ அவனை வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பாஸர் தான். அதான் சொல்றேன்ல, மசுருவாய் அமட் அண்ட் இவங்கெல்லாம் வந்து காம்பினேஷன் பிளே மட்டும்தான். அந்த காம்பினேஷன் பிளேவை அமடால ஆடவே முடியாதுன்னு நீங்க கேம்ல ஏன் சொல்றோம்னா, மார்க்லேலி அங்க வந்து ஒரு 200 மீட்டர் ரேஸ் எடுக்க ரெடியா இருப்பான். சோ அமடுக்கு வந்து டைம் அதுலயே சரியா போயிடும் இந்த ரேஸ கவனிக்கிறதுக்கு. சோ அதனாலதான் அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் பாத்துட்டேன் அவன் மொக்க டீம் தான்டா அப்படின்றாரு. இல்ல அப்படி இல்ல, நான் வந்து டாக்டிக்கலா வந்து அந்த அளவுக்குலாம் வந்து எஃபிஷியன்ட்லாம் இல்ல. போறமா ஜெயிக்கணும், அதுக்கு வந்து வழி தான். ஓகே அதான் நான் அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா ஆஃப் த பால் நம்ம லைட் தான் எனிவேஸ். ஸோ பாடிகார்டும் வந்துட்டான். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே இது என்னன்னா ஹவர்ட்ஸ் வந்து இப்ப எப்படியும் பிரச்சனை பண்ணுவான் இவனை எனக்கு தெரிஞ்சு இவன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணானே இவனுக்கு எவனோ 3 பேர்ல ஒருத்தன் ரெட் கார்டு வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவனுக்கு 3 பேருமே ட்ரிகர், லூக்ஷா மட்டும்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருப்பான். இவனுக்கு 3 பேர் டென்ஷன் ஆயிடுவானுங்க. இந்த காஷ்மீரோ இவனுக்கு 3 பேரும். ஆமா, அதனால வந்துட்டு இது இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோங்கிறது இருக்கு. மற்றபடி டாக்டிக்கலா ஒன்றும் இல்ல. அமோரியம் நல்ல கோச், பட் ஸ்டில் இட் வில் டேக் சம் டைம். என்னோட அவ்வளவுதான். மற்றபடி ஆன் த பால் நம்ம பார்த்துட்டோம், ஆஃப் த பால் அவ்வளவுதான். ஸோ அவங்க நல்லா எக்ஸ்பிரசிவா ஆடுவாங்க, அவ்வளவுதான். அது வந்து ட்ரை பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஆட ட்ரை பண்ணுவாங்க. தட் வில் பீ தி டிப். நாளைக்கு ஷோ என்னன்னா, நாளைக்கு நான் ஓடிகார்டு வந்து நான் நிறைய திட்டிருக்கேன், குரூப்லயும் திட்டிருக்கேன், பப்ளிக்காவும் திட்டிருக்கேன். நாளைக்கு வந்து ஓடிகார்டு ஷோவா தான் இருக்கும் உகார்டே கூட. அது வந்து இப்பவே எழுதி கொடுக்குறேன். ஜாலியா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கீ பாஸ் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. நாளைக்கு சாக்காவோட ஜாலியா இருக்கலாம். சாக்காவோட விருந்து அது தெரியல, பட் எனிவேஸ் வந்து நல்லா எனக்கு தெரிஞ்சு மெரினோ ஆனா இன்னும் பெட்டரா இருக்கலாம் அப்படிங்கறத எனக்கு. ஏன்னா லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர் இங்க லெஃப்ட் ஃபுட்டடா இருந்தானா மேபி இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த ஸ்விட்சஸ் டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹாஃப் டர்ன்லாம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ரைஸ் ஹாஃப் டர்ன் பண்றதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த டைம் நான் மார்டினெல்லியாச்சும் ஒரு நீக்கோ வில்லியம்ஸ் மாதிரி ஒரு என்னதான் ஒரு உங்களுக்கு ஸ்பிளிட் செகண்ட் இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இல்ல.
இவனுக்கும் டைமிங் வேணும். ஸோ வந்துட்டு எஃபிஷியன்சி வந்து மெரினோ தான் கொடுக்க முடியும். பட் ம் லெட்ஸ் சி. இல்லைன்னா கலஃபியோரி வந்து இங்கே ரைஸ் அப்படி இங்கே ஆனா கலஃபியோரி ஷுட் பிளே இன் திஸ் ரோல் ஆன் த பால். ம் அவ்வளோதான் நைஸ் பார்ட்டி இங்கே அண்ணா சொன்னேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஹவ் வி செட்டப். ஜார்ஜினியும் ஆடக்கூடாது, ட்ரொசாடும் ஆடக்கூடாது இந்த கேம். அவ்வளோதான், சிம்பிள். நைஸ். ஸோ நம்ம வந்து ஃபுல் அவ்வளோதான். டீட்டெயில்ஸ் பற்றி பேசிட்டோம். அடுத்து நம்ம என்ன பேசலாம்? ஸோ மேன் டு மேன் பற்றி நம்ம பேசிட்டோம். ஐ திங்க் வி ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் திஸ் ஹோல் திங். அடுத்து ஆகாஷ் என்ன சொல்ல வர? பசங்க என்ன நாளைக்கு யுனைடெட் கேமு ஆன் ஸ்டேட் என்ன சொல்கிறாப்புல? நிறைய விஷயம் சொன்னாப்புல நம்மளை பற்றி. கொஞ்சம் சொல்லுங்க அதை பற்றி. என்னது ட்ரான்ஸ்ஃபர் நியூஸா? ஆ ஏதோ ஜூபிமெண்டி தான் ஏதோ ஸ்டில் இஸ் ஓப்பன் டு மூவ் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போதான் அத்லெட்டிக் ஆர்டிகல் படித்தேன் ஆஃபீஸ்ல இருந்து வரப்போ. அப்புறம் வந்து ஐ திங்க் ஹாட்டோ ஸ்டில் இன் தி லிஸ்ட் பட் ஐ டோன்ட் திங்க் வில் மூவ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்து செஸ்கோ இசாக் ப்ரோ இசாக்லாம் தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு 28 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு. ஆனா அவனுக்கு இருக்கிறதெல்லாம் கஷ்டம். 2 கிளப்ல உட்கார்ந்திருக்கான். நான் தரேன் 14 நம்பர் ஷர்ட் தரேன், என்ன வேணா தரேன். கரெக்ட் தான். பட் அதான் சொல்றேன், எனக்கு அதான் சொல்றேன், செஸ்கோ பிட்வீன் செஸ்கோ இசாக் அண்ட் ஃபெர்கியூசன் சீசன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் நமக்கு ஆடுற அளவுக்கு இன்னும் ரெடியா அப்படிங்கிறது இல்லை. பட் ப்ரொஃபைல் வைஸ் பக்கா ப்ரொஃபைல் அவன், ஒரு ஹாரிகேன் ப்ரொஃபைல் அவன். ஆனா என்னன்னா அவனை மோல்ட் பண்றதுதான் கஷ்டம் ஸ்டில். ஏன்னா அது முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். டைம் இல்ல, அதான் சொல்றது, நமக்கு டைம் இல்ல. இருந்திருந்தா கூட அவனை வச்சு உட்கார வச்சு என்னப்பா அப்படின்னு சொல்லி என்கட்டியா கொடுத்த டைம் அவனுக்கு கொடுத்துருந்தா என்ன கேன் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். பட் அவன் நம்ம அகாடமி இல்லாம போயிட்டான். மத்தபடி ஒண்ணும் இல்ல ப்ரோ, நியூஸ்லாம் எதுவும் இல்ல. ஜூபிமெண்டி எப்படி ஜான்வரியில யாரோ போட்டிருந்தாங்க, பாசிபிளி மார்டின் ஓடிகார்ட் மைட் மிஸ் திஸ் கேம் பிகாஸ் அதோ பிரெக்னன்சி சம்திங் இஸ் அந்த ஃபேமிலி மேட்டர்ஸ்னால he might miss this game. ஐயோ, அது வந்து தெரியல, only அவன் மட்டும் தான் போட்டிருந்தான். அவங்க ரொம்ப எஸ்டாப்லிஷ்ட் சோர்ஸ்னால hope it's not இப்பதான் வந்தான். so we really need him. அவன் முக்காவாசி எல்லாம் பிளேயர் முக்கியம். so I hope it's not. இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. ட்ரோசார்ட் ஹவர்ட்ஸ் ஃபால்ஸ் நைன்னா அப்பவும் ஜெயிக்கலாம். பட் என்னன்னா கொஞ்சம் முக்கியம். அவன் அந்த மாதிரிலாம் இந்த ஒரு பிளேயர்னால மான்செஸ்டர் யுனைட்டட் கூட தோக்குற அளவுக்குலாம் நம்ம ஒண்ணும் இல்லவே இல்லை. பிளஸ் ஹோம் வேற, இது ஹோம்ல எல்லாம் வந்து இந்த பேச்சே கிடையாது, வீச்சுல. ஆமா ஆமா. இன்னொன்னு ஆர்டெட்டா பெரிய ஒரு இது சொல்லியிருக்கான். குபீர்னு எனக்கு ஒரு சீர்ப்பு வந்துச்சு. மான்செஸ்டர் கிளப்ஸ் ஆர் நாட் எட் அவுட் ஆஃப் ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். கூச்சமே இல்லாம. சிட்டி சொன்னா கூட பண்ணலாம், யுனைடெட் சொல்றான் வெக்கமே இல்லாம. இல்ல இன்னொன்னு நீக்கோ வில்லியம்ஸ் வேற ஓபன் டு மூவ்னு சொல்றாங்க. அதை பத்தி நினைக்கிறீங்க ஆகாஷ்? அதான் சொல்றேன், என்ன ஸ்டில் ப்ரோ அதான் சொல்றேன், எனக்கு 6க்கு ஜூபிமெண்டி, ஒயிட் ஃபார்வர்டுக்கு வந்து நீக்கோ வில்லியம்ஸ் ஆர் அடையாமி இந்த மாதிரி பிளேயர்ஸ். எனக்கு ரஃபேலியா குத்துருங்க மொத்தமா, இல்லாட்டி உனக்கு வேணா எனக்கும். ரஃபேலியாவுன்னா எனக்கு சென்டர் ஃபார்வர்டே வேண்டாம், நீ ஹவர்ட்ஸ் வச்சு ஓட்டிக்கலாம். எனக்கு ரஃபேலியாவும் பிரச்சனை இல்லை. என்ன ரஃபேலியா வந்து ஹவர்ட்ஸ் வந்து ஆஃப் த பால்ல வந்து லெஃப்ட்ல விளாடணும், அது ஒண்ணுதான் பிரச்சனை. அது அவன் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. ஏன்னா அவன் பிரஸ் பண்ண அவங்கலாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டான். ரஃபேலியா மட்டும் தான் என்ன சீசன் அவன் ஆடிட்டு இருக்கான் இந்த சீசன். பயங்கரமான ஐசோலேஷன் பிளேயர். கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு ஒரு கேம். அவனுக்கு ஸ்பேஸ் எல்லாம் கிடைச்சதுன்னு வைங்க, பழிச்சுதான் 15 கோல் கொடுப்பான். நினைச்சு பாருங்க, லியோ லெஃப்ட், சாக்கா ரைட். வந்து ஒரு எம்எஸ்என் மாதிரி சரியான டிஃபெண்டர்ஸ்க்கு நரகம் மாதிரி. எவனை விட்டாலும் எனக்கு ஒரே கன்சர்ன் என்ன தெரியும்னா, ஆஃப் த பால் ஆர்டெட்டா ஆஃப் த பால் பார்ப்பான். தெரியல எந்த அளவுக்குன்னு தெரியல. நீக்கோ வில்லியம்ஸ் 6 அடின்னு நினைக்கிறான், தெரியல கரெக்டா. 6 ஃபீட்ல பால் கால்லே இருக்கும். 6 feet வித் கிரேலிஷ் அண்ட் மார்டினெல்லி ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் க்ளோஸ் கண்ட்ரோல் இருக்கு அவங்க கிட்ட. சரியான க்ளோஸ் கண்ட்ரோல், சரியான பிளேயர். அது மிலான்ல நீங்க மிலான் கேம்ஸ் பாத்துட்டீங்கன்னா ரஃபேலியோ, புலிசிச், கிறிஸ்டியன் புலிசிச் ஒரு 1-2 எல்லாம் பயங்கரமா இருக்கும் லெஃப்ட் சைடு. அவன் கேஷுவலாவே விளையாடல, அவ்வளவு பெருசா பிரஸிங்லாம் ஒன்றும் கூட கிடையாது. கேஷுவலாவே இவ்வளவு ஆடுறான். இங்க வந்து அவ்வளவு பிரஸிங், அவ்வளவு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா எப்படி ஆடுவான்னு யோசிச்சு பாக்குறேன். நைஸ். ஹோப்ஃபுல்லி நம்ம அடுத்த சம்மர்ல வந்து இந்த சம்மர்ல வந்து ஏமாந்த மாதிரி அடுத்த சம்மர்ல ஏமாற மாட்டோம் நம்பிக்கை இருக்கு. ஸ்டெர்லிங் இன்னொரு லோன் வந்து 10% வாங்காம இருந்தா சரி. அதான் சரி. பாசிபிள் லைன் அப் என்ன சொல்றீங்க நிக்கில்? அவன் வந்து மெரினோ ஃபிட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ என்னோட லைனப் வந்து டிம்பர், சலீபா, கேப்ரியல், கலிஃபியோரி. ரைஸ் இஸ் ஃபுல்லி ஃபிட்னா ரைஸ் ஓகே, இல்லாட்டி பார்ட் டைம் மெரினோ அண்ட் ஓடிகார்ட்.
பட் ம் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்பவுமே இந்த கேம் இல்ல எந்த கேம் இருந்தாலும் ரைஸ், மெரினோ அண்ட் ஓடிகார்டு தான். சம்வேர் அலாங் தி லைன் வி ஹேவ் டு see this. ம் எங்கேயாவது பார்த்துதான் ஹோம் இந்த யுனைடெட் நல்ல வெரி வெரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ம் ஸோ இது பார்க்கலாம். பட் இஸ் நாட் ஃபிட் டு பார்ட்டி. சாக்கா, ஹேவர்ட்ஸ், மார்டினெல்லி. மார்டினெல்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கேம் ஆக்சுவலி. ரொம்ப நாள் ம் கழிச்சு அவனை ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸா பார்க்கணும் இந்த ஒரு கேம்ல. ஏன்னா ம் அவன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்குபை பண்ணிக்கிறான் அந்த ஸ்பேஸனால தான் அவங்களோட விங் பேக்ஸ்க்கு வேலையே, அட்டாக்கிங்ல வேலையே இருக்கு. எப்படி ஒரு காலத்துல சாக்கா வந்து பேக் ட்ராக் பண்ணிட்டே இருந்தானோ ம் ஃபுல்லா வந்து, அந்த மாதிரி அவங்களோட விங் பேக்ஸ் ஃபுல் பேக் ட்ராக்கிங்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் மார்டினோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஹியூஜ். நைஸ். ஓகே ஆகாஷ், உங்களோட பாசிபிள் என்ன? சேம் லைன் தான் ப்ரோ. மெரினோ ம் ஃபிட்டா இருந்து ரைஸும் ஃபுல்லா ஃபிட்னா மெரினோ ரைஸ் ஓடிகார்டு. ம் இல்லைன்னா பார்ட்டி ஃபிட்டா இருந்தா மெரினோ ஃபிட் இல்லைன்னா பார்ட்டி ரைஸ், இல்லைன்னா பார்ட்டி மெரினோ. எப்படி ரைட். இருந்தாலும் வந்து லெஃப்ட்ல ஐ ப்ரிஃபர் மெரினோ தான். ஏன்னா எனக்கு இன்னமே அவன் மேல பெரிய ஒப்பீனியன் கிடையாது. பட் ம் ஸ்டில் அவனுக்கு இது கரெக்டான மேட்சா இருக்கலாம். நான் என்ன சொன்னேன்னா டிசம்பர் ஃபுல்லா அவன் ஆடி அவன் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டானா. ஏன்னா பெப்பு சிஸ்டம் ஆர்டெட்டா சிஸ்டம்ல 6 மாசம் ஆகும் வந்து செட் ம் ஆகிறதுக்கு. எனக்கு என்ன ஒரே காண்டினா ரியல் சோசியடாட்ல ஆல்ரெடி ஒரு மாதிரி அந்த மார்க்கமான சிஸ்டம்ல ஆடிட்டு இங்க ஏன் வந்து இவ்வளோ பிரீமியர் லீக் பேஸுக்கு கஷ்டப்படுறானா என்னன்னு தெரியல. பட் ஓகே, லாஸ்ட் 2 games வாஸ் குட். ம் ஸ்டில் வந்து நான் இவோட ப்ரிஃபர்ட் ரெடிமேட் லெஃப்ட் சைடு மிட்ஃபீல்டர். பட் ம் பார்க்கலாம் எனிவே. பட் நைஸ். அதே தான், சேம் லைன் அப் தான். மற்றபடி ஒன்றும் சேஞ்ச் இல்லை. எனக்கும் சேம் தான். ஸோ ஸ்கார் ப்ரிடிக்ஷன் நிக்கில் ப்ரோ. நான் 3-0 இல்ல 2-0. 3-0 இல்லாட்டி 2-0. ஆகாஷ்? அதே தான் ப்ரோ. 3-0, 3-1. நம்ம எப்படி ராஷ்ஃபோர்டு ஒரு ஆமா, பேக் ஃபிளிக்கோ இல்லை ஒரு பெனால்ட்டியோ, பேங்கரு. ப்ரூனோ அவன் ஃபெர்னாண்டஸ். வருஷம் வருஷம் எதையாவது பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஆமா, வெறுப்பாகுது. எனக்கு என்னன்னா ஒரு க்ளீன் 3-1 ஷீட் தான் நல்லா இருக்கும். ஒரு 4-0 ஆசை. 4-0. 8-0 ஆசை தான். பட் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம் நாளைக்கு சாக்கா எந்த மூட்ல இருக்கான்னு தெரியல. அமோரியம் கீழெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது பண்ணிடுவான். ரைட்டு. தேர் ஆல்சோ குட் ஆக்சுவலி, நாட் பேட். பட் நம்ம வி ஆர் டூ குட், அவ்வளோதான். டூ சாம்பிள் சைஸ், டூ மச் ஸ்மால் சாம்பிள் சைஸ். 5 கேம் அனுப்புவாங்களா அமோரிம்? 4 கேமா? 3-4 கேமா தான் டிஃபரெண்ட். 3-4 கேம். அதுலதான் இஸ் ரியலி ரியலி குட் மேனேஜர். ஹோப் தே பேக் ஹிம் வெல், அவ்வளவுதான். அதாவது இப்போ மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன். கிளப்பா என்னமோ பண்ணிட்டு நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை. பட் as a மேனேஜர் அவன் வந்து ஹீஸ் அப் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அர்னே ஸ்லாட் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லிட்டான், மோசலா வந்து மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஏன் வந்து இது ஆக்சுவலி டோட்டலி அவுட் ஆஃப் டாபிக். மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் வந்து இதான் என் லாஸ்ட் மேட்சா இருக்கும் மேன் சிட்டியோட சொல்லும்போது, அந்த 115 சார்ஜஸ்னால மேபி சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு அர்னே ஸ்லாட். செம சிரிப்பு ஆயிடுச்சு. எந்த மேனேஜருமே இந்த 115 மென்ஷன் பண்றதுக்கே பயப்படுறாங்க. அர்னே கேஷுவலா வந்து சலாக்கு மேபி அந்த 115 பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது 150 என்ன கதைன்னு. ஆனா இன்னொரு நியூஸ் சரி ப்ரோ, என் தலைவன் வந்து போனே எடுக்கலையாமா 3 days-ஆ. பெப்பு வந்து போன் ரெஸ்பான்ஸே இல்லையாமா லிவர்பூல் கேமுக்கு அப்புறம். அவன் வந்து இஸ் ஆக்குபைட் இன் இஸ் ஹோம் ஃபார் த லாஸ்ட் 2 days வித்வுட் ரெஸ்பாண்டிங் எனி ஃபோன் கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி அத்லெட்டிக்ல சிட்டி ரிப்போர்ட். ஐயோ, ஹோப்ஃபுல்லியா அவன் எந்த சொல்யூஷன் இல்லாம வெளியில வந்தா சரி. சொல்ல முடியாது அவனை என்ன பண்ணுவான். தெரியல, பாப்போம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது நம்ம டீம் மேல நம்பிக்கை இருக்கு. லெட்ஸ் சி. எனிவே, யுனைடெட் மேட்ச் நாளைக்கு ரிவ்யூல மேட்ச் முடிஞ்சா ரிவ்யூ எப்போ இருக்க போகணும்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி வி கோ வித் த வின். ஸோ ஆகாஷ் ப்ரோ அண்ட் நிக்கில் ஓப்பன்லாம் இல்ல, வின்னுதான். அவ்வளவுதான், வின்னுதான். சந்தேகமே கிடையாது. திரும்பி பாக்குற டைம் கிடையாது, மனசு கிடையாது, எதுவுமே கிடையாது. 28 கேம் வின் பண்ணணும். அப்பதான் கன்ஃபார்ம் ப்ரோ. 28 கேம் வின் பண்ணணும், இல்லாட்டி மறந்துட வேண்டியதான். 9 பாயிண்ட் லீடு. மெயினா ஆன்ஃபீல்ட்ல ஜெயிக்கணும். அது ஜெயிக்கணுமா? ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. ஆன்ஃபீல்ட்ல ஜெயிக்கணும், கன்ஃபார்ம் ஜெயிக்கணும். பாப்போம். டஃப்பான இடம் தான். நாளைக்கு நியூகாசில் அவே ஆடுறாங்க லிவர்பூல். சூப்பர். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமா தான் இருக்கும். அதோட இன்னொரு மேட்டர்னா செல்சி கிட்டே வரக்கூடாது. அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, டு பி ஹானஸ்ட். இதுதான் வந்து ஓப்பன். அது வந்து இப்ப நான் லிவர்பூலோட பேசுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஓகே, லிவர்பூல் ஓகேடா, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. சலா, வேண்டைக், ஆலிசன், ட்ரெண்ட். இந்த இந்த செல்சில அந்த இது வந்து கிட்ட வந்தாலும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஸ்ட் தான். சோ அது மேல தள்ளி போனோம். டாட்னம் வந்து ஒரு நல்ல வின் பண்ணா நல்லா இருக்கும். அதான். ஸோ கடைசியில் நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று வந்து வெஸ்ட் ஹாம் ரிவ்யூ எபிசோட் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து வயகரா போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வெயிட் பண்ணுற மாப்பிள்ள மாதிரி ஹாஸ்டல் இருக்கணும்.
அதுக்கு பொண்ணு மாதிரி யுனைடெட் வரணும், நம்ம வச்சு செய்யணும். எவன் என்ன சொன்னா பரவாயில்ல, கமெண்ட்ல போடுங்க டேய். இதை கிளிப் பண்ணி போடுங்க, பிரச்சனை இல்ல. அடுத்து ரிவ்யூ எபிசோட நான் பாக்குறேன். நன்றி ஆகாஷ், நன்றி நிக்கில். வாழ்க ஆர்சனல். தேங்க்யூ. Come on, you guys. தேங்க்யூ. Yeah, come on, you guys.